எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மாதேஸ்வரம் மலை போகிறோம். எப்பயும் வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா மாதேஸ்வரம் மலை போவோம். ஃபஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடி பெட்ரோல் அடிச்சிடலாம். பெட்ரோல் அடிச்சுட்டு ஏர் செக் பண்ணோம். ஏன்னா கொஞ்சம் லாங்கு, மலை வேற ஏறணும். அதனால் நம்ம சைடு நம்ம கரெக்டாக இருந்துக்கணும் இல்லைங்களா. அதனால் பெட்ரோல் அடிக்கலான்னு பங்க்குக்கு வந்திருக்கோம். இது வந்து சங்ககிரி அசோசியேஷன் பங்க்குங்க. குரூப் ஓபன் பண்றாங்களா? இன்னொன்னா ராமர் கோவில் போனியா? டைமே இல்லைங்க அக்கா, அந்த அளவுக்கு டைம் இல்லைங்கக்கா. முடியவே முடியாது, வாய்ப்பே இல்லை. அவங்க போயிட்டு இருக்காங்க. நாங்கள் 2 ஃபேமிலி போயிட்டுருக்கோங்க. ஒருத்தவங்க வந்து ஃப்ரண்ட்டில் போயிட்டுருக்காங்க. அவங்க எங்களுக்கு முன்னாடியே கொஞ்சம் கிளம்பிட்டாங்க. இன்னொருத்தவங்களையும் பிக்கப் பண்ணோன்னே நாங்கள் பின்னாடி போயிட்டுருக்கோம். இது வந்து மேட்டூரில் இருக்க ஒரு ஃபேமஸான டீ கடைங்களாமா. இங்கே வந்து டீ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் சரி மார்னிங் இங்கே டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம். நாங்கள் ஆக்சுவலி பார்த்திங்களா ஏர்லி மார்னிங் கிளம்பிட்டோம், இன்னும் விடியவே இல்லை. அதனால் வீட்டில் டீ குடிக்கல, இங்கே தான் வந்து குடிக்கிறோம். பாதி பேர் டீ குடிக்க வந்திருக்கோம், பாதி பேர் வரல. இந்நேரத்துக்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு. எந்நேரம் வந்தாலும் கூட்டம் இருக்குங்களாம்மா இங்கே, அப்படி தான் சொன்னாங்க. டீ குடிச்சிட்டு கிளம்பியாச்சுங்க. அப்படியே எங்கள் முறுக்கு நல்லாயிருக்கும் நாங்கள், அதனால் முறுக்கும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். இன்னொரு ஃபேமிலி சொன்னேன் இல்லைங்களா, அவங்க வந்து இந்த ஆம்னியில் போயிட்டுருக்காங்க. ஒரே போட்டிங்க, அதில் வந்து எல்லாம் குட்டீஸ் இருக்குது. அதனால் வந்து எங்களை முன்னாடி போகக்கூடாதுன்னு ஒரே சண்டை போட்டு எங்களுக்கு முன்னாடி அந்த வண்டி போயிட்டுருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். குழந்தைங்களுக்கு அது ஒரு சந்தோஷம், நம்ம முன்னாடி போயிட்டு இருந்தோம்னா. நாங்கள் மாதேஸ்வரம் மலை பார்த்திங்கன்னா வருஷத்தில் ஒரு டைம் கம்பல்சரி போயிடுவோங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து மாசி மாதம் போயிடுவோம். அப்புறம் இல்லைன்னா முன்ன பின்ன கொஞ்சம் பார்த்து போய்க்குவோம். எல்லாத்துக்கும் லீவ் டைம் பார்த்து போயிடுவோங்க. ரைட் சைடு தெரியுது இல்லைங்க, அது என்னன்னு தெரியுதுங்களா? அது நம்ம மேட்டூர் டேம் தான். போன வருஷம் கூட தண்ணி இருந்ததுங்க நாங்கள் வந்தப்போ. அதுவும் கரெக்டாக போன வருஷமும் இங்கே தான் சன்ரைஸ் பார்த்தோம், சூப்பராக இருந்தது. அப்போ வந்து டேமில் தண்ணி இருந்தது, ஓரளவுக்கு நல்லாவே தண்ணி இருந்தது. ஆனால் இந்த வருஷம் காஞ்சி போச்சுங்க, தண்ணியே இல்லை. நாங்களும் கண்ணு கெட்டின தூரம் பார்த்தோம், தண்ணியே இல்லை. தண்ணி இல்லாதனால கொஞ்சம் பொக்குன்னு போயிடுச்சு. டீ ஸ்பாட் முடிஞ்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா போண்டா ஸ்பாட் வந்துருச்சு. எங்க வண்டி காணோம்? அது பின்னாடி வருது. இட்லி சுட்டுட்டு இருக்காங்க, முறுக்கு சுட்டு வச்சிருக்காங்க. இல்ல போண்டா அந்த முன்னாடி கடையில பார்த்தோம். போண்டாவை காணுமே. முன்னாடி தான் எங்கேயோ போகுது. இல்லப்பா, போண்டா கடை போன தடவை ஒருத்த வண்டி நிறுத்திட்டு இங்க வந்து தான் போண்டா வாங்கணும், ஞாபகம் இருக்குதா? ஆமா, அதை இந்த அம்மா தான் போட்டுட்டு இருந்தாங்க. எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. போண்டா என்ன சொல்லுங்க, எல்லாம் முறுக்கு தான் சுட்டு வச்சிருக்காங்க. எல்லாம் முறுக்கு தான் சுட்டுட்டு இருக்காங்க. எங்க போட்டு அது வடை. அது வடை. அதான் வந்துட்டாங்க. இல்லாததுக்கு அப்புறம் என்ன அவங்க போண்டா வடைக்குன்னா இங்கே நிற்பாங்க. எப்பவுமே ரெகுலராக நிறுத்துவோம். நல்லா சுட சுட வடை வாங்கிட்டு கிளம்பியாச்சுங்க. நாங்கள் வடை வாங்கும்போது மணி பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு இங்கே சூடாக வடை கிடைக்கும். மானுன்னு கத்தணும்னா அது எட்டி குதிச்சு கர்நாடகாவுக்கே ஓடிடுச்சு. கரெக்டாக பாலாத்துக்கிட்டே பார்த்தோம். ஒரு மணி நிறுத்திட்டீங்களா? நிறைய இருந்தது. சரி, அதுக்காக தான் வந்து இது போனப்ப எவ்வளோ மான்னு பார்த்தோம், பண்ணாரி போயிட்டு வரப்ப. ஏங்கம்மா இது எடுத்துட்டு வர்ற அன்னைக்கு ஆர்டர் முடியுது. மயில் மயில் ஒரு பொட்டு தண்ணி இல்லை. ஏனே இந்த பக்கம் பாருங்க, இந்த செவுரு இருக்குதுல்ல, இந்த செவுத்துல பாருங்க, இந்த இடத்துல ஒரு இது இருக்குதா, அதான் கருப்பா ஒரு இது இருக்குதா,
இது இந்த இடத்துல வந்து கரெக்டாக அதே லொக்கேஷனில் இந்த பக்கம் மறைஞ்சிருந்து வீரப்ப வந்து இந்த இடத்துல ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸரை வந்து சுட்டு கொண்ட இடம் அது. அவரோட நினைவாக அந்த இது வச்சிருக்கிறாங்க, அந்த போர்டு. ஆமாம், இந்த பாலத்துலேயே வந்து சுட்டுருப்பாரா? அங்கே உள்ள நின்று சுட்டுருக்குறாங்க. நல்லா காட்டு மாடாட்டிருக்கு. நாங்கள் நெக்ஸ்ட்டு பார்டர் வந்து ரீச் ஆயாச்சுங்க. இது வந்து கர்நாடகா பார்டர். இங்கே வந்து நம்ம வெஹிக்கிள் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணோம். அதுவும் இல்லாமல் இங்கேருந்து நம்ம மாதேஸ்வரம் மலைக்கு வந்து ஸ்டார்ட்டும் ஆகுது. மலை வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது வழியாகவும் ஒகேனக்கல் போகலாம். ரொம்ப பக்கம், அதுவும் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஒகேனக்கல் இப்போ தண்ணி வருதா இல்லையா? ஒகேனக்கல் வரும், ஏதாவது கொஞ்சமாக வரும். தமிழ் தெரியுமா தெரியாதா? இது இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆனா இருந்தாலும் சுமதி இப்ப வந்து இப்படி இருக்கிறாங்கல்ல, ஒரு கடை கட்டி இல்ல ஆனா இவங்க வாழ்ற வாழ்க்கை தான் இயற்கையான. இவங்க தான் நல்லா வாழ்றாங்க, நாமெல்லாம் நல்லா வாழ்க்கல. ஜாலியா இருக்கு. இவங்களோட மாடா இருக்கும் போதெல்லாம் கடை வச்சு இருக்கலாம்க்கா, அப்படியே மேய்ஞ்சிட்டு வந்துடலாமா இருக்கும். ஏன்னா வீடு இருந்ததுன்னா சோலார் லைட் எல்லாமே அதான்க்கா, சோலார் போட்டு தான் வச்சுருக்காங்க. எல்லா வீட்லேயுமே சோலார் இருக்கும். மழையே இல்லாமல் பாருங்கள், எல்லாமே நல்லா காஞ்சி போச்சு. நாங்கள் லாஸ்ட் இயர் வரும்போது கூட கொஞ்சம் பசேன்னு இருந்தது. ஆனால் இந்த டைம் எல்லாம் காஞ்சி போய் பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மழை பெஞ்சால் நல்லாயிருக்கும். பாருங்கள், இதுவும் ஃபுல்லாக காஞ்சிருச்சு. ஆனால் நேரில் பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. கொஞ்சம் ஆரஞ்சு கலர், க்ரீன் கலர், அது பார்க்க அழகாக இருந்தது. பட் அதெல்லாம் மரம்லாம் காஞ்சது கஷ்டம் தானே. நீங்கள் மலை ஏறும்போது பார்த்தீங்கன்னா பார்த்து கேர்ஃபுல்லாக ஏறுங்க. திடீர்னு இறங்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் ஃபுல் ஸ்பீடில் இறங்குவாங்க. அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக மேலே போங்க. ரொம்ப நேரமாக இதாங்க நடந்துட்டுருக்குது. முன்னாடி காரில் குட்டீஸ் போகிறாங்களா, எல்லாம் பாய் சொல்லிக்கிட்டு வந்து ஒரே ஜாலி ஆட்டம் கட்டிட்டு போகிறாங்க. குட்டீஸை வந்து உள்ளே அவங்க அம்மாலாம் பிடிச்சிருக்கா, அதனால் வந்து பயம் இல்லை, அவள் நல்லா டைட்டாகவே பிடிச்சிருக்கா. இருந்தாலும் குட்டீஸை வந்து காரில் கூட்டிகிட்டு போகும்போது கிளாஸ் நீக்கி பார்க்குறது ரொம்ப கொஞ்சம் பயமாகவும் தான் இருக்குது. பாருங்க எப்படி எட்டி பார்த்துட்ருக்குது. அப்புறம் 4 திட்டு வாங்கிட்டு உள்ளே உட்காந்துக்குவாங்க. மேலே வந்து கோயில் ரீச் ஆயிடுச்சுங்க. இந்த இடத்துல மேலே வரும்போதும் பார்த்தீங்கன்னா நம்ம டிக்கெட் வாங்கணும். அதை நான் வீடியோ எடுக்காமல் விட்டேன். பட் நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ளே வந்து என்ட்ரி ஆவீங்க. நான் கொஞ்சம் இங்கே ரீச் ஆகும்போதெல்லாம் மணி 7:30 இருக்குங்க. நாங்கள் வீட்டில் வந்து 4:30க்கெலாம் கிளம்பிட்டோம். கிளம்பி இங்கே 7:30க்கெலாம் ரீச் ஆகிட்டோம். அண்ணா போலாம். அப்படியே ஃப்ரீயா போயிருக்கணும். அப்படி சொல்லணும். குட் இழுக்கணும். குட் மார்னிங் மிஸ் அப்படின்னு. கார்லாம் பார்க் பண்ணிட்டு தரிசனத்துக்கு கிளம்பியாச்சுங்க. காலையில் நேரமாக வந்தனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தாங்க இருந்தது. நீங்களுமே முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் நேரமாக கிளம்பி
இங்கே ஒரு 7-7:30க்கெலாம் இருக்க மாதிரி வந்துட்டிங்கன்னா சீக்கிரம் நம்ம சாமி கும்பிட்டு கிளம்பிடலாம். லேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் ரொம்ப லேட் ஆயிருங்க. ஒரு ஓவர் கூட்டமாக இருக்கும். அதுவும் வீக்கெண்ட்லாம் செம கூட்டமாக இருக்கும். அதனால் வந்து கரெக்டாக பிளான் பண்ணிட்டு வாங்க. ஆமாம், ஃப்ரீ இந்த பக்கம் தான் இருக்கும். இல்லைங்க, அது காசாக இருக்கும். இங்கே இந்த தேர் வந்து ரொம்ப ஃபேமஸுங்க. வேண்டுதல் வச்சுட்டு தேர் இழுப்பாங்க. டெய்லியுமே இழுப்பாங்க. டெய்லியும் 2 டைம் 3 டைம் கூட தேர் வரும். நம்ம வேண்டுதல் வச்சுட்டு இப்போ இந்த வருஷம் வேண்டுதல் வைக்கிறோன்னா நிறைவேறினதுக்கப்புறம் அடுத்த வருஷம் வந்து தேர் இழுப்பாங்க. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சாமி உள்ளே இருக்கும். ஈஸ்வரரே தான், பட் ஆனால் வித்தியாசமாக இருக்கும். இதுதான் மெயின் என்ட்ரன்ஸுங்க. பட் இது வழியாக நம்ம போக மாட்டோம், வேறு ஒரு வழியாக தான் போவோம். இது வந்து விசேஷ நாட்களில் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் இது வழியாக நான் போனதே இல்லை. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு. இது மேலே தெரிகிறது வந்து நந்தி பகவானுங்க. இது வந்து மைசூர் சைட் பார்க்குது, ராஜா அங்கேருந்து வராரான்னு பார்க்குதுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை சொல்லுவாங்க. நாங்கள் எங்கள் சைடில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, மாடு வச்சுருக்காங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் வரப்போ வந்து பால் தயிரெல்லாம் கொண்டு வந்து நந்தி ஊற்றி அபிஷேகம் பண்ணுவாங்க. மாடு வந்து நல்லா இருக்கணும், மாட்டுக்கு எந்த நோவு நொடியும் வரக்கூடாது அப்படின்னு. நாங்கள் மேலே போய் நந்தியை கும்பிட்டு அடுத்தது தரிசனத்துக்கு கிளம்பியாச்சுங்க. இங்கே வாங்க, இங்கே வாங்க. எப்போ நெக்ஸ்ட்டு வேக உட்காரலாமா வேணாரா? நாங்கள் இங்கே வந்தோம்னா இந்த மரத்துக்கடி சித்த நேரம் உக்காந்துட்டு தாங்க கிளம்புவோம். தரிசனத்துக்கே அதுக்கப்புறம் தான் போவோம். இங்கே வந்து உக்காந்துட்டு கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்ருப்போம். இங்கே பாருங்கள், தேர் வருது, யானை வருது. நாங்கள் ஏர்லி மார்னிங் வந்தனால வெள்ளி தேர் இழுத்துட்டு வராங்க. அதை பார்த்துட்டு அப்புறம் தரிசனத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம்.
தேர் அந்த பக்கம் போயிடுச்சுங்க. நாங்களும் அப்படியே தரிசனத்துக்கு போயிட்டு வந்துட்டு அப்புறம் உங்களுக்கு vlog-அ கண்டினியூ பண்ணுறேன். தரிசனம் முடிஞ்சிருச்சுங்க. போய் ஒரு 10 நிமிஷம் கூட இல்லைங்க, சாமி பார்த்துட்டோம். சுத்தமாக கூட்டமே இல்லை. இன்னொரு ரவுண்ட் போகலாமா அப்படின்னு கேட்டோம். பட் மற்றவங்கெல்லாம் வேண்டான்னு சொன்னனால சரின்ட்டு வந்துட்டோம். கொஞ்சம் நேரமாக வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு. இங்கே வந்து இது ஒரு குட்டி கடை வீதி இருக்குங்க. ரேட் ஓரளவு காஸ்ட்லியாகவும் இருக்குது, கம்மியாகவும் இருக்குது ஒரு சில ப்ராடக்ட்டு. ஆனால் வந்து ஒரு சில ஐட்டம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் ஏதாவது இந்த காருக்கு மாட்டுறதுக்கு கீ செயின் அந்த மாதிரியெல்லாம் பார்ப்போம். மெயினாக வந்து மிட்டாய் வாங்குவோங்க. மாதேஸ்வரமலை வந்துட்டு மிட்டாய் வாங்கலைன்னா எப்படி? இது வந்து திருநீர் கட்டிங்க. இங்கே வந்து இப்படி திருநீர் கட்டி பயங்கர ஃபேமஸ்ஸு. இதை தண்ணியில் அப்படியே டிப் பண்ணி நம்ம திருநீராக வச்சுக்கலாம். நல்லா சன்னமாக வரும்னு வச்சுக்கோங்களேன். இது மிட்டாய் கடை. எங்கள் வீட்டில் மிட்டாய் வாங்குறதுக்கு அம்மா அக்காலாம் போகலான்னு பார்த்துட்டு இருந்தாங்க. ரேட் ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. நீங்கள் தான் விசாரித்து வாங்கிக்கோங்க. ஏன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ரேட் கம்மியாக சொல்லுவாங்க, ஒரு சிலர் அதிகமாக சொல்லுவாங்க. இப்போல்லாம் இந்த மிட்டாய் சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சுங்க. அதனால் கம்மியாகவே வாங்கிக்கிறது. முதல்லாம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக வாங்குவோம், நிறையா பேத்துக்கு வாங்கிட்டு போவோம். அதே மாதிரி மாதேஸ்வரமலை போயிட்டு வந்தோன்னு சொன்னால் மிட்டாய் வாங்கிட்டு வரலையான்னு தான் கண்டிப்பாக கேட்பாங்க. எங்கள் ஊர் காளிப்பட்டியும் சரி, இங்கே மாதேஸ்வரமலையும் சரிங்க, மிட்டாய்க்கு அவ்வளோ ஃபேமஸ்ஸு. எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. நாங்கள் கிட்டத்தட்ட இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8:15 கிளம்பிட்டோங்க. அதை மட்டும் கொடுத்தாரு. ஏம்மா என்னாச்சு? சுமதியே கல்யாணத்துக்கு ஓகே ஆண்டி. நீ ஒரு தடவை அக்காங்கிற, ஒரு தடவை ஆன்ட்டிங்கிற. அவளையும் நானும் கன்ஃபியூஸ் பண்ணணும்ல. நாங்கள் மார்னிங் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு பார்த்திங்கன்னா அங்கே வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த இடத்துல தண்ணி இருந்தனால இங்கேயே நிறுத்திக்கலாம் அப்படின்னு நிறுத்திக்கிட்டோம். இந்த இடத்துல மாடெல்லாம் குடிக்கிறதுக்காக ஒரு தொட்டி கட்டி அதில் நல்ல தண்ணி விட்டுருக்காங்க. அது சைடில் அப்படியே வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி இந்த குட்டையில் நிற்கிது. அதில் வந்து குடிச்சுக்கோங்களாமா. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா யானையெல்லாம் வந்து குடிக்குங்களாட்டிருக்குது. யானை சாணம்லாம் நிறையா இருந்தது. அதே மாதிரி நாங்கள் வந்தப்போ பார்த்திங்கன்னா பன்னிக்குட்டியெல்லாம் வந்தது. அது தண்ணி குடிக்க வந்தது. நாங்கள் இருக்கிறத பார்த்துட்டு பாவம் ஓடி போச்சு. இங்கே பாருங்கள், கொஞ்சம் தண்ணி இருக்க இடத்துல சாப்பிட்டுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் பிளேட்லாம் கழுவிட்டு நம்மளும் நிதானமாக போகலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி இருக்க இடத்துல நிறுத்திக்குவோம். மாமா மாமா குழம்பு உள்ள இருக்க எடுத்துருங்க. முறுக்க உடைச்சு தானே சாப்பிடுவோம், சீக்கிரமா சாப்பிட்டுக்கலாம். அச்சோ, எனக்கு இப்படி ஒரு வேலை வந்திருக்குதா? சரி, அதெல்லாம் எடு. கீழே பாய் இருக்குது, எடுக்கலாம். யானையெல்லாம் சாணி போட்டிருக்கான். நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. நாங்கள் வந்து பச்சைப்பயிர் குழம்பு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இன்னொருத்தவங்க வந்து சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இன்னொரு அண்ணா வந்து ரசம் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நீங்களாம் காலையில் டிஃபன் சாப்பிடுவீங்க, ஆனால் எங்கள் வீட்டில் கொஞ்சம் சாப்பாடுனா தான் பிடிக்கும். அதனால் மேக்ஸிமம் நாங்கள் எல்லோரும் சாப்பாடு தான், டிஃபன்லாம் ரேர் தான். சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு வந்து ரெடி ஆயாச்சு. குட்டீஸ் தான் ஒரே ஆட்டம் கட்டிட்டு வரமாட்டேன்னாங்க. அப்புறம் எல்லாம் யானை வருது அது வருதுன்னு மிரட்டி சொல்லி கிளம்பிட்டோங்க. யானை பாருங்க, இந்த அடல அது இது யானை சாணம் அதுதான் அந்த பக்கம் நிறைய இருக்கு. ஆமாம், அங்கிருந்து தண்ணி குடிக்க வரும்னு நினைக்கிறேன். மறுபடியும் அதில் போக மாட்டோம்.
அந்த பன்னிக்குட்டி பாவம் தண்ணி குடிக்க வந்துட்டு நின்னு பார்த்துச்சு நம்ம நெவருவோமான்னு. யாரும் நெவரலங்கிறாட்டி போயிருச்சு, குடுக்குடுன்னு ஓடி போயிடுச்சு. அது வரும். இல்லைன்னா வேற எங்கேயாவது தண்ணி இருக்குமா இருக்கும். அது ஒரு ஸ்ட்ரெயிட்டா போச்சு பார்த்துக்கிட்டே. ஏன்னா அவங்களுக்கு தெரியும்ல எங்க இருக்குதுன்னு. அவங்கள காட்டுவாசிங்களா போனோம்னா விறகு வெட்ட போயிருக்குதான் போவாங்க. எல்லாமே செய்வாங்க. மலைவாழ் மக்கள் தான், மலைவாழ் மக்கள் தான். அக்கா விறகு கீது வெட்ட போவாங்களா இருக்கும். அருவா கையில் வச்சிருக்காங்க. இந்த மாடு இது வைக்கிறதுனாலும் மாட்டை காணும். இதனால சுமதி இருக்கு. அவங்களாம் எவ்வளோ ஹெல்த்தியாக அப்படி ஜாலியாக அங்க இப்ப அந்த சைடுல ரோடு இருந்துச்சுல, அதுல ஒரு குறிப்பிட்ட தூரம் போகும். ஓகேங்க, கீழே வந்து ரிட்டன் பார்டர் ரீச் ஆயாச்சு. இதுக்கு மேலே நேராக வீட்டுக்கு போக வேண்டியதுதான். நீங்களும் வந்து எங்கள் வீடியோவை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். ஆக்சுவலாக